பதஞ்சலியின் யோக ரகசியங்கள் பாகம் 2 சாதனா பாகம் தங்கமான நடுவழி. உடலை துன்புறுத்தி செய்யப்படும் தமம் போன்றவற்றை புத்தர் தனது காலத்திலேயே கண்டித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் மிதமானதே நல்லது. அளவுக்கு அதிகமான அமுதமும் விஷமாகிவிடும். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிகமாக உண்பவனுக்கும் பட்டினி கிடப்பவனுக்கும் அதிகம் தூங்குபவனுக்கும் தூங்காமலே விழிப்பவனுக்கும் யோகம் சிந்திக்காது என்று தெளிவாகவே கூறியிருக்கிறார். புத்தர் விரதம் மேற்கொண்டு ஞானத்தை அடைவதற்கு போராடி கொண்டிருந்தார். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, பல நாட்கள் பட்டினி கிடந்தார். உடல் வற்றியதை தவிர ஞானம் வந்த பாடி இல்லை. கண்கள் குழி விழுந்தன, பார்வை பழுதுபட்டது, தோலெல்லாம் வறண்டு போய்விட்டன, நாக்கு ஒட்டி கொண்டது, உடல் நகரக்கூட முடியாத சோர்வை அடைந்து விட்டது, பசி காதுகளை அடைத்து விட்டது. இந்த நிலையில அவர் தவம் செய்த போது அந்த பக்கமாக 2 இசை கச்சேரி செய்யும் இசைவாணர்கள் நடந்து போனார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே போன போது சில வாக்கியங்கள் புத்தரின் காதில் விழுந்தன. ஒருவன் சொன்னான், டே, யாழின் கம்பிகளை அதிகம் முறுக்கி கட்டாது, நரம்பு அறந்து போய்விடும். அதே நேரத்துல அதிக தளர்வாதாகவும் வைத்து விடாதே, ஓசை நன்றாக கேட்காது, 2க்கும் நடுவில் இருக்கட்டும் என்றான். இதை கேட்ட புத்தருக்கு ஒரு உண்மை பளிச்சிட்டது. உணவே சாப்பிடாமல் அதிகப்படியாக பட்டினி கிடப்பதும் தவறு. கிடைக்கிறதே என்ற அரச போகத்தில் திளைத்து வயிறு முட்ட சாப்பிட்டு வாழ்நாளை வீணாக்குவதும் தவறு. இவை 2க்கும் நடுவில் அளவறிந்து சாப்பிட வேண்டும். அப்போதுதான் உடலில் உயிரானது தங்கியிருக்கும். தான் இப்போது இருப்பதை போல கொலை பட்டினி கிடந்தால் உடலை விட்டு உயிர் போய்விடும். அப்புறம் ஞானம் பெறுவது எப்படி என்று யோசித்தவர் தன்னுடைய விரதத்தை கைவிட்டார். எல்லா மதங்களும் விரதம் இருப்பதை ஆதரிக்கின்றன. ஆனால் பட்டினி கிடப்பதற்கு ஆன்மீகத்திற்கும் நேரடி தொடர்பும் எதுவும் கிடையாது. உள்ளே இருக்கின்ற ஆன்மா சக்திகளை இயக்குவதற்கு சில பயிற்சிகள் தேவை. அந்த பயிற்சிகளில் ஈடுபட உள்ளமும் உடலும் குறிப்பிட்ட நிலையில் இருப்பது அவசியம். பகவத்கீதையில் தான் பகவான் தெளிவாக உபதேசம் செய்கிறார். ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மிக உயர்ந்த நிலை அடைவதற்கு விரும்புகிறவர்கள் தங்களை குறிக்கோளில் இருந்து மாற்றிவிடும் உணவுகளை உண்பதில்லை. தங்கள் சிந்தனையை மாற்றி உலக இன்பங்கள் அனுபவிக்க தூண்டும் லாகிரி வஸ்துக்களை அவர்கள் தள்ளிவிடுகின்றனர். ஆக இந்த விதத்தில் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம், தேவை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் விரதம் என்ற பெயரால் எப்போதும் சாப்பிடாமல் வயிற்றை காய வைத்து கொண்டு சிந்தனையிலோ செயலிலோ ஆன்மீகமே இல்லாமல் இருப்பது ஆன்மீகத்திற்கு நல்லதல்ல, நம்ம உடலுக்கும் நல்லதல்ல. இதை அன்று அறிந்து கொண்டார் புத்தர். அப்படிப்பட்ட வெறும் பட்டினி விரதம் தேவையில்லை என்பது அறிந்து விரதத்தை கைவிட்டார். இதுதான் தங்கமான நடுவழி. அதற்கு அடுத்ததாக வருவது ஸ்வாத்யாயா, அதாவது சாஸ்திரம் மற்றும் தோத்திர நூல்களை படித்து அறிந்து கொள்வது. இவற்றின் மூலமாக ஒருவனுடைய அறிவு விசாலப்படும், இறைவனை பற்றி தெளிவு ஏற்படும், தன்னை அறியும் ஆர்வம் அதிகமாகும், ஞானம் வரும். அதனால் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாணம் ஏற்பட்டதும் கர்ம பலன்களை உண்டாக்கும். அத்தனை செயல்களையும் அதன் பலன்களையும் இறைவனிடம் அர்ப்பணம் செய்து விட வேண்டும். இதனால் நான் எனது ஆகிய குற்றங்களினால் ஏற்படும் பாவம் நீங்கி எல்லாம் இறைவனது செயலே என்ற உயர்ந்த நாணம் ஏற்படும். மகான் ராகவேந்திரா அவரது கணக்கில் 700 ஆண்டுகளுக்கான புண்ணியம் இருக்கிறது. அதை தீர்ப்பதற்காக அவர் மந்திராலயத்தில் ஜீவசமாதி அடைந்து தன்னிடம் வரும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருந்தார். மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு விட்ட அம்புகளினால் கர்ணனை தரையில் வீழ்த்த முடிந்ததை தவிர அவனுடைய உயிரை பறிக்க முடியவில்லை. அவன் செய்த புண்ணியம் அவன் உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தது. இறுதியாக அந்தனர் வேடம் போட்டுக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் கர்ணனிடம் நீ இதுவரையில் செய்த தர்ம காரியங்களினால் கிடைத்த புண்ணியத்தையும் இப்போது எனக்கு அவைகளை தானம் கொடுப்பதால் உண்டாகும் புண்ணியத்தையும் சேர்ந்து எனக்கு கொடு என்று கேட்டார். அவன் செய்த புண்ணியத்தின் மிச்சம் மீதி கூட இல்லாமல் எடுத்து கொண்டதால்தான் அவன் உயிர் உடலை விட்டு போனது, பிறவி இல்லாத நிலையும் வாய்த்தது. இந்த உலகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும். அவற்றை பலனில் மட்டுமே பற்று வைத்து செய்வது கூடாது.
அந்த செயலையும் அதனால் கிடைக்கும் பலன்களை கூட ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் சொல்வது. கர்ம யோகத்தினால் எந்தவித கர்ம பந்தம் ஏற்பட்டு விடக்கூடாது. தொடரும். திருச்சிற்றம்பலம்.